உங்களுடைய கோல், ஏஜ், ரிஸ்க் ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி உங்களுக்கான மியூச்சுவல் ஃபண்டை எப்படி கிரியேட் பண்ணுறது, கிரியேட் பண்ண ஒரு ஃபண்ட்லையும் எவ்வளோ மணி அலோகேட் பண்ணுறதுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? இட்ஸ் ஓகே. இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே நீங்களே உங்களுக்கான போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிவிடுவீங்க. ஃபார் தட் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். வி வில் கிரியேட் இட். லெட் அஸ் கெட் இன்டு த வீடியோ. மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 3 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். நம்பர் 1, வாட் இஸ் யுவர் கோல்? ஜஸ்ட் ஆஸ்க் யுவர் செல்ஃப். ஓகே, இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், ஃப்யூச்சரில் ஒரு பல்கான அமௌண்ட் நம்ம கிடைக்க போகுது. ஒய் யூ நீட் தட் மணி? எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது எந்த ஊருக்கு போகிறோன்னே தெரியாமல் பஸ்ஸில் ஏறி உட்கார்ற மாதிரி. சிரிக்கிற அளவுக்கு பெரிய காமெடி இல்லை தான், பட் நெக்ஸ்ட் டைம் ஐ வில் ட்ரை பெட்டர் ஒன். உங்கள் கோல் என்னன்னு தெரிஞ்சாதான் எவ்வளோ மணி இன்வெஸ்ட் பண்ணணும், நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தேவைப்படுது, எப்போ ஃபண்டை செல் பண்ணணும் அப்படின்ற எல்லா டெசிஷனையும் எடுக்க முடியும். ஸோ ஜஸ்ட் ஃபிக்ஸ் யுவர் கோல். சில பேருக்கு எப்படி கோல் ஃபிக்ஸ் பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும். நீங்கள் ஒரு வேளை கோல் ஃபிக்ஸ் பண்ண தெரியாத கேட்டகரியில் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஆன்சர் திஸ் 3 கொஸ்டின்ஸ். நீங்கள் ஷார்ட் டேர்ம்காக இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா, இல்ல மீடியம் டேர்ம்காக இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா, இல்லனா லாங் டேர்ம்காக இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா? மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம்னா less than 5 years னு கன்சிடர் பண்ணிக்கலாம். 5 to 10 yearsனா மீடியம் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதுவே more than 10 yearsனா அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த 3 டைப்ல you have to choose one. Question number 2, how much risk you can tolerate? ஒரு சில பேர் போர்ட்ஃபோலியோ 10% டவுன் ஆனாலே பயத்தில் கால்லாம் உதணும், உடனே செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் ஒரு சில பேர் போர்ட்ஃபோலியோ 30% டவுன் ஆனாலும் மார்க்கெட் ரெக்கவர் ஆகிற வரைக்கும் ஸ்ட்ராங்காக வெயிட் பண்ணுவாங்க. இந்த 2 கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரின்னு ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. ப்ராக்டிக்கலி சேயிங் அது நமக்கே தெரியாது. லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற வரைக்கும் வி கான்ட் சே தட். தென் நம்ம என்ன பண்ணுறது? ஆன்சர் தீஸ் கொஷின்ஸ். நீங்கள் மணியை அக்ரெசிவாக க்ரோ பண்ண இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை ஜஸ்ட் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி மணியை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா, ஆர் இது 2த்துக்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்றத டிசைட் பண்ணுங்கள். இந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டாலே எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறீங்கன்னு வி கேன் நோ. கொஷின் நம்பர் 3, வாட் இஸ் யுவர் ஏஜ்? இதை திங்க் பண்ணி தான் ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூ நோ தட். ஜஸ்ட் பாஸ் த வீடியோ அண்ட் கமெண்ட் யுவர் ஆன்சர்ஸ். என்னோட ஆன்சர் நம்பர் 1, நான் லாங் டேர்ம்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். நம்பர் 2, நான் அக்ரெசிவாக மணியை க்ரோ பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், விச் மீன்ஸ் ஐ கேன் டாலரேட் மோர் ரிஸ்க். நம்பர் 3, என்னோட ஏஜ் 24 years. நீங்கள் எல்லாரும் உங்கள் ஆன்சர்ஸை நோட் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். லெட் அஸ் ஸ்டார்ட் கிரியேட்டிங் த போர்ட்ஃபோலியோ. உங்களுக்கு கிளியராக புரியணுன்றதுக்காக ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக கிரியேட் பண்ணியிருக்கேன். வி வில் see that. Here எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் டைம் பீரியட். கொஷின் நம்பர் 1ல் கேட்ட மாதிரி நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா, மீடியம் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா, இல்லைனா லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா? ஷார்ட் டேர்ம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பைக் வாங்குறதுக்காகவோ இல்லை மேரேஜ்க்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா விச் இஸ் ஷார்ட் டேர்ம். அதெல்லாம் less than 5 years தான். ஸோ அதெல்லாம் ஷார்ட் டேர்மில் வந்துடும். நெக்ஸ்ட் மீடியம் டேர்ம்னா வீடு வாங்கணும், இல்லைனா கார் வாங்கணும், இல்லைனா ஃப்யூச்சரில் பண்ண போகிற பிஸ்னஸ்க்கு மணி சேவ் பண்ணணும் அப்படின்னா விச் கம்ஸ் அண்டர் 5 to 10 years ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஃபைனலாக லாங் டேர்ம் ரிட்டையர்மெண்ட்லாம் லாங் டேர்மில் தான் வரும், விச் இஸ் மோர் தென் 10 years. தென் ஒய் ஆக்சிஸ்னா ஹவு மச் ரிஸ்க் வி ஆர் கோயிங் டு டேக். கொஷின் நம்பர் 2ல் கேட்ட மாதிரி நீங்கள் லோ ரிஸ்க் எடுக்க போகிறீங்களா, இல்லை மீடியம் ரிஸ்க்கா, இல்லைனா ஹை ரிஸ்க் எடுக்க போகிறீங்களா அப்படின்னு டினோட் பண்ணுறது தான் ஒய் ஆக்சிஸ். தென் கொஷின் நம்பர் 3ல் கேட்டோம் உங்கள் ஏஜ் என்னன்னு. அதை ஒய் ஆக்சிஸ்லேயே நம்ம டினோட் பண்ணலாம். உங்கள் ஏஜ் பிலோ 30 yearsல இருக்குன்னா யூ ஹாவ் மோர் டைம். ஸோ நீங்கள் நிறைய ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ பிலோ 30 yearsனா அது ஹை கேட்டகரியில் வந்துடும். இதுவே உங்கள் ஏஜ் 30 to 45னா யூ கேன் டேக் மீடியம் ரிஸ்க். இதுவே உங்கள் ஏஜ் above 45னா யூ ஹாவ் டு டேக் லோ ரிஸ்க் ஒன்லி. நவ் கன்சிடர் நீங்கள் லாங் டேர்ம்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ரிட்டையர்மெண்ட்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. உங்களோட ஏஜ் less than 30, விச் மீன்ஸ் நீங்கள் ஹை ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ தட் நீங்கள் உங்கள் மணியை மேக்ஸிமம் ஃப்ளெக்ஸி கேப்லையும் ஸ்மால் கேப்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி கேப்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி கிரியேட் ஆகுது, மியூச்சுவல் ஃபண்டில் எத்தனை கேட்டகரிஸ் இருக்குது, எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் பிக்சர் கிளியராகவே கிடைக்கும். அகைன் கம்மிங் டு த பாயிண்ட், நீங்கள் லாங் டேர்முக்கு தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, பட் உங்கள் ஏஜ் மோர் தென் 30 yearsலேருந்து 45 yearsக்குள்ளே இருக்குன்னா யூ ஹாவ் டு டேக் மீடியம் ரிஸ்க் ஒன்லி. ஸோ தட் நீங்கள் உங்கள் மேக்ஸிமம் மணியை லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் இன்கேஸ் மோர் தென் 45 years இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மேக்ஸிமம் மணியை இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் லார்ஜ் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணனா அப்ராப்ரியேட்டாக இருக்கும். தென் கம்மிங் டு மீடியம் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்,
நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்க ஆர் 5 to 10 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, உங்கள் ஏஜும் less than 30 இயர்ஸ் இருக்குன்னா யூ கேன் டேக் ஹை ரிஸ்க். ஸோ ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்னா உங்களுக்கான சூட்டபிள் ஃபண்ட். இன்கேஸ் உங்கள் ஏஜ் 30 to 40 இருந்துச்சுன்னா யூ கேன் இன்வெஸ்ட் இன் மல்டி கேப் ஃபண்ட் அண்ட் லார்ஜ் கேப் ஃபண்ட். இதுவே உங்கள் ஏஜ் மோர் தென் 45 இயர்ஸாக இருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் இன் இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் லார்ஜ் கேப் ஃபண்ட். இதுவே நீங்கள் ஷார்ட் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, விச் மீன்ஸ் less than 5 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அண்ட் சேம் டைம் உங்கள் ஏஜ் less than 30 இருந்துச்சுன்னா you can invest in aggressive hybrid fund and ultra short duration debt fund. இதுவே 30 to 45 இயர்ஸாக இருந்தீங்கன்னா லிக்விட் ஃபண்ட்லையும் கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுவே மோர் தென் 45 இருந்தீங்கன்னா லோ டியூரேஷன் ஃபண்ட் அண்ட் ஷார்ட் டியூரேஷன் டெப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். திஸ் இஸ் தி என்டையர் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஜஸ்ட் லைக் திஸ் வீடியோ. ஸ்டில் இட் இஸ் நாட் ஓவர் படி, கீப் வாட்சிங். இதுக்கப்புறம் தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவே கிரியேட் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி we have to know 5 rules. The rule number 1 and 5 is very important. Rule number 1, don't have more than 6 fund in your portfolio. Diversify பண்றேன்னு நிறைய ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி காம்ப்ளிகேட் பண்ணாம just 5 to 6 ஃபண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ண போறோம். Rule number 2, மினிமம் 30% சேஃபர் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இன்கேஸ் மார்க்கெட் ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷனில் இருந்தாலும் we shouldn't lose more money. இன்வெஸ்ட்மெண்ட்னாலே ரிஸ்கின்னு நமக்கு தெரியும், பட் சேஃபர் சைட்காக ஒரு 30% ரிஸ்க் கம்மியாக இருக்க ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ரூல் நம்பர் 3, don't invest more than 20% in single fund. Then rule number 4, this is my personal recommendation, minimum 10% இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் ஏன் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான ரீசன் இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு தெரியும். தென் இன்கேஸ் நீங்கள் சேலரிடு பர்சனாக இருந்தீங்கன்னா மினிமம் 10% ELSS ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. தென் ஃபைனலி ரூல் நம்பர் 5, ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ தி 4 ரூல்ஸ். இது யூனிவர்சல் மியூச்சுவல் ஃபண்ட் ரூலோ இல்லைனா செபி போட்ட ரூலோ இல்லை, திஸ் இஸ் மை ரூல். எனக்கு தெரிஞ்ச மியூச்சுவல் ஃபண்ட் நாலேஜை வச்சு எனக்காக நானே கிரியேட் பண்ணி ஃபாலோ பண்ணுற ரூல். நியூ திங்ஸ் learn பண்ண we will upgrade our rule, but as of now we are going to follow this 4 rule. லாஸ்ட் வீடியோவில், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரிஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோவில் ஒரு சில விஷயத்தை கமெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தேன். தேங்க்ஸ் டு தினேஷ், சேகர் அண்ட் அபினாஷ் ஃபார் கமெண்டிங் அண்ட் சப்போர்ட்டிங் இன் இயர்லியர் ஸ்டேஜ். இந்த 3 பேருக்கு தான் நம்ம சாம்பிள் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண போகிறோம். பிஃபோர் தட் ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்டு பர்சன். இது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். Do your own analysis before taking any decisions. Person 1, அபினாஷ். அவரோட ஏஜ் 21. 40 இயர்ஸில் ரிட்டையர்மெண்ட் ஆகிறது தான் அவருடைய கோல். ஸோ இன்னும் அதுக்கு 19 இயர்ஸ் இருக்குது. அப்படி பார்த்தா அவர் லாங் டேர்ம்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு. அவரோட ஏஜ் 21ன்றதுனால he can take high risk. So we will start creating portfolio. Number 1, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேண்டேட்டரியாக ஒரு 15% இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட் 15%. எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க லாங் டேர்மையும் ஒய் ஆக்சிஸில் இருக்க ஹை ரிஸ்கையும் கோஆர்லேட் பண்ணி பார்த்தா ஃப்ளெக்ஸி கேப் அண்ட் ஸ்மால் கேப் சஜஷனாக வருது. ஸோ ஃப்ளெக்ஸி கேப்பில் 20%, ஸ்மால் கேப்பில் 20% இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். தென் அதுக்கு பக்கத்தில் இருக்க 2 பாக்ஸையும் செக் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்த்தா லெஃப்ட் சைட் ஃப்ளெக்ஸி கேப் அண்ட் மிட் கேப் இருக்குது. பிலோவில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப் இருக்குது. ஸோ ஃப்ளெக்ஸி கேப் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. தென் லார்ஜ் கேப்பில் ஒரு 15% இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் மிட் கேப் 2 பாக்ஸ்லையுமே இருக்குது. ஸோ அதில் ஒரு 15%. ஃபைனலாக ரிமைனிங் ஒரு 15% இன்வெஸ்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினிமம் 30% சேஃப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆல்மோஸ்ட் சேஃப் ஃபண்டு தான், அதில் 15% இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. தென் 15% சேஃபர் ஃபண்டாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். லாங் டேர்ம் லோ ரிஸ்க்கை பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது, லார்ஜ் கேப் ஃபண்ட் இருக்குது. மீடியம் டேர்ம்லையும் இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் லார்ஜ் கேப் ஃபண்ட் தான் இருக்குது. இது ரெண்டுத்துலையும் நம்ம ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ கம்மிங் டு ஷார்ட் டேர்ம் ஹை ரிஸ்க், இதில் 2 தான் ஆப்ஷனாக இருக்குது, அக்ரெசிவ் ஹைப்ரிட் அண்ட் அல்ட்ரா ஷார்ட் டேர்ம். நம்ம அல்ட்ரா ஷார்ட் டேர்ம்க்குலாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறது இல்லை. ஸோ வி கேன் செலக்ட் அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்ட். ஸோ அதில் ஒரு 15%. இப்போ ப்ராக்டிக்கலாக ஒரு 1 lakh அவர் இன்வெஸ்ட் பண்ண போகிறார் அப்படின்னு வச்சுக்கலாமே. இண்டெக்ஸ் ஃபண்டில் 15,000 rupees, ஃப்ளெக்ஸி கேப்பில் 20,000 rupees, ஸ்மால் கேப் ஃபண்டில் 20,000 rupees, லார்ஜ் கேப் ஃபண்டில் 15,000 rupees, மிட் கேப்பில் 15,000 rupees, ஃபைனலி அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்டில் 15,000 rupees அலோகேட் பண்ணால் என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் வில் பி தி குட் போர்ட்ஃபோலியோ ஃபார் அபினாஷ். தென் பர்சன் 2, சேகர். இவரோட ஏஜ் 22.
35 இயர்ஸ்க்குள்ள ரிட்டையர்மெண்ட்காக 1 crore அக்குமுலேட் பண்ணுறது தான் இவருடைய கோல். ஸோ அப்போ இவருக்கு டோட்டலாகவே அவருடைய கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு 13 இயர்ஸ் தான் இருக்குது. அப்படி பார்த்தா இவர் ஆல்மோஸ்ட் ஷார்ட் டேர்முக்கும் லாங் டேர்முக்கும் மிடில் இருக்கிற மாதிரி வராரு. அண்ட் இவரோட ஏஜ் 22 இருக்கிறதுனால ஹீ ஷுட் டேக் ஹை ரிஸ்க். எக்ஸ் ஆக்சிஸில் மீடியம் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம், ஒய் ஆக்சிஸில் ஹை ரிஸ்க்கு கன்சிடர் பண்ண போகிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா we will get 2 box. அதில் ஃப்ளெக்ஸி கேப் மிட் கேப் அண்ட் அனதரில் ஃப்ளெக்ஸி கேப் ஸ்மால் கேப் இருக்குது. பிஃபோர் தட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டில் மினிமம் 15% இன்வெஸ்ட் பண்ணிடலாம். இந்த கேஸில் we are going to invest 20%. ஏன்றதை நான் ஃபைனலாக சொல்கிறேன். தென் இந்த 2 பாக்ஸில் இருக்க எல்லா ஃபண்ட்லையும் 20% இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃப்ளெக்ஸி கேப்பில் 20%, தென் மிட் கேப்பில் 20%. ஃப்ளெக்ஸி கேப் நம்ம ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. தென் ஸ்மால் கேப்பில் 20%. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே இருக்க பாக்ஸில் we will get மல்டி கேப் ஃபண்ட், லார்ஜ் கேப் ஃபண்ட், லார்ஜ் கேப் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட். மிட் கேப் ஃபண்டில் நம்ம ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ மல்டி கேப் ஃபண்டில் 10%, லார்ஜ் கேப் ஃபண்டில் 10% இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஒய் இண்டெக்ஸ் ஃபண்டில் 20%னா நம்ம ரூலில் இருக்க மாதிரி we have to invest 30% in safer fund. அவருக்கு இன்னும் 13 இயர்ஸ் தான் டைம்லைன் இருக்கிறதுனால மேக்ஸிமம் சேஃபர் ஃபண்ட்லாம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் இண்டெக்ஸ் ஃபண்டில் 20% இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு 20% சேஃபராக இருக்கட்டும். தென் லார்ஜ் கேப்பும் ஆல்மோஸ்ட் சேஃப் ஃபண்ட் மாதிரி தான், அதில் ஒரு 10% இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். திஸ் வில் பி தி சூட்டபிள் போர்ட்ஃபோலியோ ஃபார் சேகர். தென் ஃபைனலி தினேஷ், இவரோட ஏஜ் 31. இவரோட கோல் என்னன்னா நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் ரிட்டையர்மெண்ட்காக 1 crore அக்குமுலேட் பண்ணணும். இவர் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ண போறாரு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் மீடியம் டேர்ம் கன்சிடர் பண்ண போகிறோம். அண்ட் இவரோட ஏஜ் 31ன்றதுனால ஒய் ஆக்சிஸில் மீடியம் ரிஸ்க் கன்சிடர் பண்ண போகிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா we will get மல்டி கேப் ஃபண்ட், லார்ஜ் கேப் ஃபண்ட். பிஃபோர் தட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டில் 15% இன்வெஸ்ட் பண்ணணும். தென் இவரோட ஏஜ் 31. நான் இவர் ஒரு சேலரிடு எம்ப்ளாயை கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இஎல்எஸ்எஸ் ஃபண்டில் ஒரு 15% இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் நமக்கு கிடைச்ச அந்த மல்டி கேப் ஃபண்டில் ஒரு 20% அண்ட் லார்ஜ் கேப் ஃபண்டில் ஒரு 20% இன்வெஸ்ட் பண்ணிடலாம். ஆஃப்டர் தட் இவருக்கு இன்னும் 10 இயர்ஸ் தான் டெட்லைன் இருக்குது. ஸோ he has to take some extra risk. அதனால above பாக்ஸில் இருக்க ஃப்ளெக்ஸி கேப்பில் ஒரு 15%, மிட் கேப்பில் ஒரு 15% இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். திஸ் வில் பி தி அப்ராப்ரியேட் போர்ட்ஃபோலியோ ஃபார் ஹிம். அகைன் சேயிங், எனக்கு தெரிஞ்ச அந்த கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட் நாலேஜை வச்சு தான் இந்த லேர்னிங்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிஃபோர் டேக்கிங் எனி டெசிஷன் டூ யுவர் ஓன் அனலைசிஸ். நவ் உங்களுக்கான போர்ட்ஃபோலியோவை நீங்களே கிரியேட் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் இஃப் யூ காட் எனி வேல்யூ மீன்ஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் கிரியேட் பண்ண போகிற போர்ட்ஃபோலியோவை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸை கிரியேட் பண்ண மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். Then share this video to your friends and families. So அவங்களுக்கும் வேல்யூபிளாக இருக்கும். Now another 2 huge doubt உங்களுக்கு இருக்கும், ஆக்சுவலாக இருக்கணும். நம்பர் 1, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 1 lakhக்கான சாம்பிள் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணோம். பட் என்கிட்ட 1 lakhலாம் இல்லை. நான் ஜஸ்ட் இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மந்த்லி 500 rupees ஆர் 1000 rupees இல்லைனா ஒரு 5000 rupees இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த ஸ்மால் அமௌண்ட்டை வச்சுட்டு நான் எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறது? நம்பர் 2, எல்லாருக்குமே இந்த ஏஜுக்குள்ள இவ்வளோ மணி வேணும் அப்படின்ற மாதிரி கோல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ண 2 பேர் ஐ நீட் 1 crore இன் 10 இயர்ஸ் அண்ட் 20 இயர்ஸ்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் உங்கள் கோல் 1 crore இன் 10 இயர்ஸ்னா மந்த்லி எந்த ஃபண்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற டவுட்டும் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு இந்த 2 டவுட் இருந்துச்சுன்னா we will crack and explore everything in upcoming videos. If it makes sense, subscribe my channel. It's just a beginning, more things to learn. We will grow together and escape from normalcy. Stay tuned. See you soon, Passporos.